இன்னைக்கும் கருமுட்டை தானம் அப்படின்னா அப்சல்யூட் இண்டிகேஷன் இருந்தாதான் தான முறைகளை கடைபிடிக்கணும். அப்சல்யூட் இண்டிகேஷன்னா சில பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா அவங்க வழிமுறைகள்ல ஏதாவது ஒரு வியாதி பரவும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலவருக்கு ஒரு இந்த குரோமோசோம்ஸ் குறைபாடுகள்ல சில வகையான குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கு. ஆட்டோசோமல் டாமினன்ட் கண்டிஷன் சொல்லி சில கண்டிஷன்ஸ் ஜெனட்டிக்கலாவே வரும், அவங்க குடும்ப வழிமுறைகள்ல வரும். ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு பிரெக்னன்சிக்கு மட்டும் இல்லை, எந்த பிரெக்னன்சிக்கும் ஒரு ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஒரு நார்மல் கர்ப்பப்பையை விட ஒரு கர்ப்பப்பையில ஒரு ஃபைப்ராய்டு கட்டி, அந்த ஃபைப்ராய்டுல அடினோமேட்டிக் சேஞ்சஸ், அந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ல கர்ப்பப்பையில சில ப்ராப்ளம் இருக்கும், அடினோமான்னு சொல்லுவோம். இவை அனைத்தும் இருக்கிற பெண்களுக்கு பொதுவா டோனர் என்பவங்க ஒரு ரெசிபியன்ட்டுக்கு அனானிமஸா தான் இருப்பாங்க. யாரும் நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். இவங்க ஐடென்டிட்டி அவங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுக்க மாட்டோம். அவங்க யார்கிட்ட இருந்து பெறோன்ற விஷயங்களும் தெரியாது. பொதுவா ஒரு டோனர்னா ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த ஒரு ரெசிபியன்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஸோ இந்த ப்ரைவேட் பார்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளா சூப்பரான டிப்ஸ் கொடுத்தீங்க டாக்டர். ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா டோனர், அதாவது எந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நீங்க டோனர் தேவைப்படும்னு சொல்வீங்க? கருமுட்டைகளை தானம் சொல்றீங்களா? ஆமா, கருமுட்டைகள் தானம் அப்படிங்கிறது கண்டிப்பா முட்டைகள் இல்லாத பெண்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ இதுல இன்னைக்கும் கருமுட்டை தானம் அப்படின்னா அப்சல்யூட் இண்டிகேஷன் இருந்தாதான் தான முறைகளை கடைபிடிக்கணும். அப்சல்யூட் இண்டிகேஷன்னா கருமுட்டைகள் இல்லாத நிலை. ஸோ யூஸ்வலா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கருமுட்டை இருக்கும். ஸோ இந்த பெண் மாதவிலக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒரு வயது தாண்டும் பொழுது இந்த முட்டைகள் எண்ணிக்கை குறைவாயிரும். குறிப்பா நம்ம சாதாரணமா ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயதுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன். அந்த ஸ்டேஜ்ல கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகும், இருக்கிற முட்டைகளும் வயதான முட்டைகளாகும், அதனால கருத்தரிக்கிற திறனும் குறைவாகும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் ஒரு 40 வயதுல இயற்கையாவே வரும். ஆனா சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூராவே இந்த மாதிரி எக்ஸ் எல்லாம் குறைவாகும். ப்ரீமெச்சூரா எக்ஸ் குறைவான பெண்களுக்கு கருமுட்டைகள் தானம் தான் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துற ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த வகையில முட்டைகளே இல்லாம சில பேர் பிறப்பாங்க. இப்போ குறிப்பா ஓவரிஸ்லாம் ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டர்னர் சிண்ட்ரோம்னு சில குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிற பெண்கள், இல்ல ப்ரீமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சின்ற கண்டிஷன்ஸ்ல எக்ஸே ரொம்ப குறைவா இருக்கும். அதனால ஒரு 30 வயசுல எக்ஸே இல்லாம போயிடும். சில பெண்களுக்கு சினைப்பையில ஏதோ ஒரு கட்டி இருக்கு, அதனால ஒரு சின்ன வயதுல அதுல அறுவை சிகிச்சை பண்ணி ஓவரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கருமுட்டைகள் இல்லாத பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான வழிமுறையே கருமுட்டைகள் தானம் தான். சோ அந்த வகையில ஒரு வயதான பெண்ணுக்கு முட்டை குறையறதுனால வயது குறைவான பெண்களுக்கு ப்ரீமெச்சூரா ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி மற்றும் இந்த மாதிரி ஜெனட்டிக் குறைபாடு இருந்தாலும் இந்த விஷயங்களை கருமுட்டை தானமா பெறலாம். சில பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா அவங்க வழிமுறைகள்ல ஏதாவது ஒரு வியாதி பரவும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலவருக்கு ஒரு இந்த குரோமோசோம்ஸ் குறைபாடுகள்ல சில வகையான குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கு. ஆட்டோசோமல் டாமினன்ட் கண்டிஷன் சொல்லி சில கண்டிஷன்ஸ் ஜெனட்டிக்கலாவே வரும், அவங்க குடும்ப வழிமுறைகள்ல வரும். ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க முட்டைகள் அந்த வியாதி வந்துடும், அந்த பிறக்கிற குழந்தைக்கு அந்த வியாதி வரும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால பல நேரங்கள்ல இந்த பெண்களுக்கு கருமுட்டைகளை தானமா பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகிறது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன், முக்கியமா ஓவரியில இல்லைன்னா கூட ஒரு பிளட் கேன்சர் இருக்கு, ஒரு பிளட் கேன்சருக்கு பெல்விக் ரேடியேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேடியேஷன்ஸ் கொடுக்கும்போது சினை முட்டைகள் அழிஞ்சிரும். அப்ப சினை முட்டைகள் அழிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இயற்கையான கருத்தரிக்கிறதுக்கான முட்டைகள் இல்லாத நிலையில கருமுட்டைகளை தானமா பெறலாம். ஸோ இவை அனைத்தும் பொதுவாக கருமுட்டை தானமா வாங்குறதுக்கான வழிமுறை. சில பெண்களுக்கு அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ்ல ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம், இதுதான் ப்ரீமெச்சூர் இன்சஃபிஷியன்ஸை உருவாக்கும். இந்த மாதிரியான பெண்களுக்கும் இந்த கருமுட்டைகளை தானமா பெறுவதற்கான வாய்ப்புகள், அதுதான் வழிமுறை. வயது அதிகமாகி மாதவிலக்கு நின்ற பெண்கள், இப்ப 45 வயசுல ஒரு பெண் குழந்தை பெறணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கருமுட்டைகளை தானமா பெற்று குழந்தை பேர் பெறுவதற்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி 45 வயசு, அவங்க அப்ப குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு ஓவரி தான் இருக்கு, அதுவும் அவங்களுக்கு ஏஜும் அதிகமாயிடுச்சுன்னா சோ அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்க கொடுப்பீங்க? சரி, இதுல அந்த பெண்ணோட முட்டைகள் இல்லைன்னா முட்டைகள் தானம் தான். முட்டைகள் தானமா பெறுகிற பெண்ணுக்கு அவங்க கர்ப்பப்பை நன்றாக இருக்கான்னு பார்ப்போம். உடல் ரீதியா அவங்களோட கருத்தரிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் நல்லா இருந்தா கருமுட்டைகளை தானமா பெற்று அவங்க கணவரோட விந்தோட சேர்த்து கருவாக்கம் பண்ணி கர்ப்பப்பையில வைப்போம். இதன் மூலமா அவங்களுடைய குழந்தை பேர் பெறுவதற்கு
தானே கர்ப்பப்பையில சுமந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருது. ஆக்சுவலி இப்ப கர்ப்பப்பை வெளியில வந்து சில பேருக்கு இந்த ஃபைப்ராய்டு, சாக்லேட் சிஸ்டம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சோ அது வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சிக்கு அஃபெக்ட் ஆகுமா டாக்டர்? இந்த பிரெக்னன்சிக்கு மட்டுமல்ல, எந்த பிரெக்னன்சிக்கும் ஒரு ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஒரு நார்மல் கர்ப்பப்பையை விட ஒரு கர்ப்பப்பையில ஒரு ஃபைப்ராய்டு கட்டி, அந்த ஃபைப்ராய்டுல அடினோமேட்டிக் சேஞ்சஸ், அந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ல கர்ப்பப்பையில சில ப்ராப்ளம் இருக்கும், அடினோமான்னு சொல்லுவோம். இவை அனைத்தும் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நார்மல் கர்ப்பப்பை மாதிரி அது ரியாக்ட் ஆகாது. கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால கரு குறை பிரசவம், குறை மாதத்துல பிறப்பு, குழந்தை வயிற்றுல வளரும் போது போதிய இடம் இல்லாம வலிகள் வரலாம், குறை பிரசவம் ஆகலாம், எடை குறைவான குழந்தை பெறலாம். இதெல்லாம் வந்து ஃபைப்ராய்டுனால வர்ற பிரச்சனைகள். சில நேரம் அந்த ஃபைப்ராய்டு மேல ஒரு பிளசண்டா உருவாகி அதை போய் ஒட்டிக்கும். அந்த பிளசண்டா அந்த ஃபைப்ராய்ட்ஸ் மேல ஒட்டுறதுனால பல பெண்களுக்கு அதனாலயும் பிரச்சனைகள் வரலாம். சோ இந்த மாதிரியான ஃபைப்ராய்ட்ஸ்னால கண்டிப்பா கர்ப்ப காலத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால ஒரு பெண் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைப்ராய்டு இருந்தா சில பெண்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு எடுத்த பிறகுதான் கருத்தரிப்பாங்க. அதன் மூலமா கர்ப்பகால சேஃப்டியும் அதிகமாகும், குறை பிரசவம், குறை மாதத்துல பிறப்பு இதையும் தடுக்க முடியும். இப்போ எக் வேணும், அதாவது டோனர் மூலமா இப்ப கருமுட்டை வேணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் டாக்டர்? என்ன ப்ரொசீஜர்னா, பொதுவா இப்போ உள்ள நம்மளுடைய 2022 ART லா படி, சட்டப்படி இது ஒரு பெண் ஒரு டோனர்னா அந்த டோனருக்கு ஒரு ஒரு ரெசிபியன்ட் அப்படி பண்ணும். ஒருத்தருக்கு ஒருத்தர், இவங்களுக்கு டோனர்னா அவங்களுக்கு ஒரு ரெசிபியன்ட் இருப்பாங்க. ஸோ ஒரு டோனர் என்பவங்களுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. அவங்களுக்கு வந்து வயது 30க்குள்ள இருக்கணும், ஆல்ரெடி குழந்தை பேர் பெற்றவங்களா இருக்கணும், பல நேரங்கள் அவங்களுக்கு எந்த வியாதிகளும் வழிமுறைகளை 2 ஜென்ரேஷன் எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த தொத்துக்களும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி HIV, HPSAG, ஹெப்படைட்டிஸ் C இந்த மாதிரியான எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாம இருக்கணும். வழிமுறைகள் அவங்க பிறந்த குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் சீராக இருந்தா இந்த பெண் ஒரு கருமுட்டை தானம் கொடுப்பதற்கான தகுதி பெற்ற டோனர்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட டோனரா இருந்தா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல கண்டிப்பாக அந்த டோனர் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல எந்தவித மானிட்டரி பெனிஃபிட்ஸ், முன்னாடிலாம் முட்டைகள் தானம் கொடுக்கும்போது அதற்கான ஒரு ஒரு பணம் கொடுத்து முட்டைகளை தானமா வாங்குவாங்க, அந்த வகையில இப்போ பண்ணக்கூடாது. இத பொதுவாக அவங்க வந்து தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல முட்டைகளை தானமா கொடுக்கலாம். சோ இந்த வகையில அந்த பெண்ணுக்கு கருமுட்டைகள் தானம் கொடுப்ப பெண் ஆரோக்கியமா இருக்கணும், தங்கள் சொந்த விருப்பத்தின் பேர்ல எந்த பிரஷரும் இல்லாம கொடுக்கணும், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணணும். இதற்கான வழிமுறையில அவங்க தகுதி பெற்றவரான்னு முதல்ல பார்ப்போம். அவங்களோட வயதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு போதிய ஒரு ஆதார் கார்டு யூஸ் பண்ணி அவங்களை வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த விருப்பத்துல வர்றாங்க அப்படின்னா அவங்க கணவரோட ஒப்புரவு இருக்கணும். இதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம், சில பேப்பர்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயே நம்மளோட ART லா படி சில கன்சென்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த கன்சென்ட் ஃபார்ம்ஸை வந்து ஃபில்அப் பண்ணி சில அஃபிடவிட் வாங்குவோம். அவங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஒரு லீகல் அட்வைசரா ஒரு அஃபிடவிட் வாங்கிடுவோம். இதெல்லாம் டோனருக்கு நாங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கிய டாக்டர் சைடே பண்ணிடுவாங்களா? ஆமா, நாங்களே இது எல்லாமே எங்க சென்டர்னா நாங்க அந்த சென்டர்ல என்னென்னலாம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு, ஒரு லா இருக்கு. அந்த லா படி என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ அந்த கன்சென்ட் ஃபார்ம்ஸ் எடுத்து அதை ப்ராப்பரா we will make it. அதை வந்து கன்சென்ட் ஃபார்ம் பண்ண பிறகு இதை வந்து கண்டிப்பா நாங்க வந்து எப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 years கேட்டாலும் எந்த ஒரு எங்களோட இன்ஸ்பெக்டிங் பீப்புள் வந்து அதை காமிக்கிறதுக்கு நாங்க கரெக்டா இருக்கணும். அது எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். பொதுவா டோனர் என்பவங்க ஒரு ரெசிபியன்ட்டுக்கு அனானிமஸா தான் இருப்பாங்க, யாரும் நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். இவங்க ஐடென்டிட்டி அவங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுக்க மாட்டோம். அவங்க யார்கிட்ட இருந்து பெறோன்ற விஷயங்களும் தெரியாது. பொதுவா ஒரு டோனர்னா 2 விஷயங்களை பார்ப்போம். இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த ஒரு ரெசிபியன்ட்டுக்கும் இவங்களுக்கும் கலர் கரெக்டா இருக்கா, பிளஸ் அவங்களோட பிளட் குரூப் ஓரளவு மேட்சிங்கா இருக்கா, இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக பார்ப்போம். இவை அனைத்தும் சட்டப்படி கரெக்டா பார்த்து ப்ராப்பரா இருந்தா, அவங்களோட அஃபிடவிட்ல கரெக்டான முறையில லீகலா எல்லாம் கரெக்டா இருந்தா கண்டிப்பா இவங்க ஒரு தகுதி பெற்ற டோனராக கருதப்படுவோம். அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை தான் டொனேஷன் கொடுக்கணும். சட்டப்படி ஒரு தடவைக்கு மேல அவங்க கொடுத்தா அது சட்டப்படி சரியான விஷயம் கிடையாது. இதற்கான சில சட்டத்திட்டங்களும் இருக்கு. சில மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கே தெரியாம டோனர் மூலமா எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போ உள்ள சட்டப்படி எல்லாமே கணவன் மனைவி 2 பேரும் ஒப்புரவு கொடுத்தாதான் கருமுட்டைகளை தானமா பெற முடியும். அவங்க சிங்கிள் மதரா இருந்தா பண்ணலாம். ஒரு சிங்கிள் விமனா இருக்காங்க, நான் வந்து சிங்கிள் விமனா டைவர்சி, ஹஸ்பண்ட் இல்ல நான் வந்து திருமணமே செய்யல ஆனா எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், சிங்கிள் விமன் அப்படின்றவங்க கண்டிப்பா அவங்க பண்ண முடியும். அது அவங்கதான் கன்சர்ன் பண்ணுவாங்க. ஆனா ஒரு திருமண உறவுல இருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருந்தா
2 பேர் சம்மதமும் இல்லாம கருமுட்டைகள் தானம் பண்ண முடியாது. ம். இது வந்து கண்டிப்பா சட்டப்படி குற்றம். இது யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா சட்டத்துல அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சில வரைமுறைகள் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர், நிறைய பேருக்கு, நிறைய விமன்ஸ்க்கு இது ஒரு டவுட்டாவே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க டோனர் மூலமா அந்த கருமுட்டையை எடுத்துக்கிறாங்கன்னா, அது வந்து தாய் வயித்துல அந்த கர்ப்பப்பையில வைக்கிறீங்க இல்லையா? ஆமா. ஆனா அது யாரோட கேரக்டரா இருக்கும் டாக்டர்? 50% அவங்க ஹஸ்பண்டோட ஜெனடிக் மெட்டீரியல், 50% இவங்களோட எக்ல இருந்து வர விஷயம். ஆ. சோ அப்ப கண்டிப்பா வந்து ஒரு அவங்களோட இந்த பெண்ணோட ஜெனடிக் காம்பனன்ட் கண்டிப்பா இருக்காது. யாரு சுமக்கிறவங்களோடா? ஆமா, எப்படி இருக்கும்? ம், அவங்களோட அதுதான். ஜீன் கிடையாது. பட் அவங்களோட கர்ப்பப்பையில அவங்க சுமந்து பெற தாய்மை வேணா உணரலாம். ஆனா அவங்களோட ஜெனடிக் குழந்தையா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகள் இல்ல. ஆனா அவங்க கணவரோட ஜீன் அதுல இருக்குது 50% ம். ஜெனடிக்கலா. ம். அதனால அது வரதுக்கான சான்சஸ் அதிகம். அப்ப கண்டிப்பா வந்து டோனர் மூலமா வந்து கருமுட்டைய தானமா எடுத்து இந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டா வந்து கம்பல்சரி வந்து கன்சீவ் ஆகலாமா டாக்டர்? பொதுவாக இவங்க பெண்ணோட ரெசிபியன் சைடுல எல்லாம் கரெக்டா இருந்தா, அதாவது கர்ப்பப்பை சீரா இருக்கணும், கர்ப்பப்பை உள் வளர்ச்சி கரெக்டா இருக்கணும், உடல் ரீதியா எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, ஹஸ்பண்டோட செமன் நல்லா இருக்கணும். இந்த வகையில எல்லாம் கரெக்டா இருந்தா கண்டிப்பா ஒரு முறையில 60% வாய்ப்புகள் உண்டு. 100% ஒரே தடவை சொல்ல முடியாது. டே 5 பிளாஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்டோசிஸ் கருவை கர்ப்பப்பையில் வைத்தால் கூட 60 முதல் ஒரு 70% சக்சஸ் ஒரு முறையில வரும். 100% சக்சஸ் ஒரே முறையில வரும்ன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை.